வணக்கம். இது வாழ்க்கைக்கு ஒரு நிமிடம். சில வருஷங்களாவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். இங்க வங்கியில கணக்கு தொடங்க போகும் பொழுது உங்களுக்கு ஏடிஎம் கணக்கு வேணுமா, பாஸ்புக் கணக்கு வேணுமான்னு கேட்டாங்க. நான் ஏடிஎம் கணக்கு தொடங்கினேன். எப்பெல்லாம் வங்கிக்கு போகணுமோ அப்பொழுதெல்லாம் ஏடிஎம் கார்டை கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். ஒரு முறை நான் வங்கிக்கு போய் பணம் எடுக்க போகையில அங்க இருந்த ஊழியர் ஏடிஎம் கார்டு கேட்டாரு. பல முறை நான் வந்து போயிருக்கிறேன், உங்களுக்கு என்னை தெரியுமே என்று சொன்னேன். உங்களுடைய பெயர் தெரியும், நீங்கள் இங்க வங்கி கணக்கு வைத்திருக்கிறேன் என்று தெரியும், அதை தாண்டி உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே என்று சொன்னார். உண்மைதானே? நான் நல்லவரா, கெட்டவரா, நம்பிக்கைக்குரியவரா, மன்னிக்கும் பண்புள்ளவரா, உறவுகளை நேசிக்கக்கூடியவரா, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவரா, எதுவுமே அவருக்கு தெரியாதுதானே. நம் வாழ்க்கையில் வருகிற சிக்கல்களை யோசித்து பாருங்களேன். நம்மோடு படித்தவர், நம்மோடு வேலை செய்கிறவரின் நண்பர் அல்லது படித்தவரின் சகோதரர் அல்லது சகோதரி, இவ்வளவு மட்டும்தான் ஒருவரை பற்றி தெரியும். ஆனால் அவரை நம்பி அவர் நல்லவர் என்றும் அவர்தான் நான் நேசிக்கக்கூடியவர் என்றும் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இருக்கலாம், பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் இருக்கலாம். ஒருவரை பற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கிறதோ அதை வைத்துத்தான் ஒருவருடைய உறவை நாம் மதிப்பிட வேண்டும்.